A goal without a plan is just a wish. வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். CA ஃபைனல் எக்ஸாம் 8 சப்ஜெக்ட்ஸில் பேப்பர் 6 வந்து எலெக்டிவ் பேப்பர். எலெக்டிவ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா 6 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 6A, B, C, D, E, F. ஸோ இந்த 6 எலெக்டிவ்ஸில் இருந்து எந்த எலெக்டிவ் எடுத்தால் நம்ம நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி எந்த பேசிஸில் நம்ம ஒரு எலெக்டிவ் சப்ஜெக்டை சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். So, points to be noted while choosing elective paper. First, reap full benefits. அதாவது நம்ம ஒரு எலெக்டிவ் பேப்பர் எடுக்கும்போது ஓப்பன் புக் எக்ஸாமோட ஃபுல் பெனிஃபிட்ஸ் டிரைவ் பண்ணுற மாதிரி அந்த எலெக்டிவ் பேப்பர் இருக்கணும். செகண்ட், லெஸ் எஃபர்ட்ஸ் மோர் மார்க்ஸ். ஒரு எலெக்டிவ் பேப்பரில் நம்மளோட கம்மியான எஃபர்ட்ஸ் போட்டு அதிகமாக எப்படி மார்க் வாங்கலாம் அந்த மாதிரி பேசிஸில் தான் ஒரு எலெக்டிவை நம்ம சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு, டு நாட் எக்ஸ்பிரிமெண்ட் அண்ட் டு நாட் டேக் அ சான்ஸ். ஸோ ஒரு CA ஃபைனல் எக்ஸாமில் நீங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் புதுசாக கற்றுக்கலாம், ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கலாம், நியூ ஏரியாஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிக்கிறத விட எக்ஸாம் ஓரியன்டாக நம்ம எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நிறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், எந்த சப்ஜெக்ட் எடுத்தால் நம்மளுக்கு அக்ரிகேட் அதிகமாக வரும், ஸோ அந்த மாதிரி பேசிஸில் மார்க் ஓரியன்டாக ஒரு சப்ஜெக்ட் எடுக்கணும். நெக்ஸ்ட், டார்கெட் இஸ் டு கிளியர் CA. ஸோ நம்மளோட அல்டிமேட் மோட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட CA ஃபைனல் எக்ஸாமை கிளியர் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன ஸ்டெப் வேணால் எடுத்துக்கலாம். லைக் உங்களோட ஃப்யூச்சர் பிளான்ஸ் வந்து வேறு இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், வேறு ஏதாச்சும் நீங்கள் படிக்கணும், ஃபர்தர் கோர்சஸ் ஆர் ஃபர்தர் ஸ்டடீஸ் பண்ணுறதா இருக்கலாம். பட் அது ரிலேட்டடாக தான் நான் எலெக்டிவ் பேப்பர் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம அவசியம் இல்லை. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் கிளியர் CAவை முடிக்கிறதுக்கு எந்த சப்ஜெக்ட் ஈஸியாக இருக்குமோ அதை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக என்னென்ன கோர்சஸ் பண்ணலாமோ அதெல்லாம் நம்ம பொறுமையாக கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் ஈஸி டு காப்பி பேஸ்ட். சப்ஜெக்ட் ஈஸி டு காப்பி பேஸ்ட் அப்படிங்கிறதுல என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள் கையில் புக் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபரன்ஸ் புக்காக தான் யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் கொஷின் பேப்பரில் ஆப்வியஸாக அந்த ப்ராக்டிக்கல் சப்ஜெக்டோட சம்ஸ் வந்து நம்பர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கணும். யூ ஷுட் சால்வ் இட் ஆன் யுவர் ஓன் தான். ஸோ அந்த புக்கை பார்த்தா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. இதே தியரி பேப்பராக இருந்தால் அந்த கொஷின் பேப்பரில் இருக்க கொஷினுக்கு ஆன்சர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு புக்கில் லொக்கேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை ஜஸ்ட் அப்படியே நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். ஸோ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு காப்பி பேஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுற மாதிரி இருக்கோ அது வந்து ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இன்புட் அவுட்புட் ரேஷியோ. இன்புட் அவுட்புட் ரேஷியோனா இப்போது இன்புட் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களோட டைம் கம்மியாக செலவு பண்ணி எஃபர்ட்ஸ் கம்மியாக போட்டு அவுட்புட் அதிகமாக வர மாதிரி. அவுட்புட் அப்படிங்கிறது மார்க்ஸ். ஸோ நம்ம கம்மியாக இன்புட் போட்டு அவுட்புட் அதிகமாக எது கொடுக்குதோ அந்த மாதிரி இன்புட் அவுட்புட் ரேஷியோ ஹையாக இருக்கிற சப்ஜெக்டாக நம்ம சூஸ் பண்ணணும். அண்ட் மெமரைஸ் திங்ஸ்னால் இப்போ நம்ம ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமில் பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதையுமே நம்ம மெமரைஸ் பண்ணி மக்கப் பண்ண தேவையில்ல. ஸோ எந்த சப்ஜெக்ட்க்கு வந்து அந்த அட்வான்டேஜ் உங்களுக்கு இருக்குது, அதை காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும், மெமரைஸ் எதுவும் பண்ண தேவையில்ல அப்படிங்கிற எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு அந்த அட்வான்டேஜ் தருதோ தென் ப்ளீஸ் டேக் தட் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் அவைலபிள். ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கு கிளாஸஸ் நிறையா இருக்காது. ஸோ எந்த சப்ஜெக்ட்க்கு வந்து நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், ஏதாவது ஃபேக்கல்ட்டிஸ் அந்த சப்ஜெக்டை பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு இருக்காங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி கூட நம்மளோட எலெக்டிவை நம்ம சூஸ் பண்ணலாம். அண்ட் லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் புக்ஸ் டு கேரி ஃபார் எக்ஸாம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். பிகாஸ் நம்ம எவ்வளோ கம்மியாக புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ நல்லது எக்ஸாம் ஹாலில். இது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு இருக்க அந்த 4 ஹார்ஸில் நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் நம்ம எல்லாத்தையும் உட்காந்து புரட்டிகிட்டு இருக்க முடியாது. ஃபஸ்ட் திங் இட் வில் கன்சியூம் டைம். செகண்ட் திங் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப பேனிக் ஆயிடுவோம் நம்ம. அண்ட் நிறைய புக்ஸ் தேடிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ தட் இஸ் வை நம்ம எவ்வளோ கம்மியான புக்ஸ் எடுத்துகிட்டு போகிறோமோ அவ்வளோ ஈஸியாக அந்த எக்ஸாம் ஹாலில் நம்மளால் ரெஃபர் பண்ண முடியும். ஸோ அலாங் வித் தீஸ் பாயிண்ட்ஸ் யூ கேன் ஆல்சோ டிசைட் லைக் எந்த சப்ஜெக்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, ப்ராக்டிக்கல் ஆர் தியரி, விச் டைப் யூ ஆர் ஸ்ட்ராங் அட். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி உங்கள் எலெக்டிவை நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு எலெக்டிவாக என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற பேப்பர் வந்து பேப்பர் 6A ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற சில சாப்டர்ஸ் SFMலையும் நம்ம கவர் பண்ணுறாங்க. இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பேப்பரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஏரியாஸ். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரெடிட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் அனாலிசிஸ், CFA கோர்ஸ்,
ஸோ உங்களுக்கு ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் பர்சியூ பண்ண போகிறீங்க அப்படின்னா தென் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க சில சாப்டர்ஸ் வந்து SFMல கவர் பண்ணுறதுனால நம்மளுக்கு டியூவல் பெனிஃபிட். திஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆல்சோ ஹேஸ் சம் டிஸ்அட்வான்டேஜஸ். கவரேஜ் இன் ISM. கவரேஜ் இன் ISM பார்த்திங்கன்னா ரொம்ப குட்டியான புக்கு தான் அது. அண்ட் அதில் ஃப்ரம் பேசிக்ஸ் அவ்வளோ கிளாரிட்டியோட ஃபுல்லாக கொடுக்கல. ஸோ அதனால நம்மளுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்ட் கிளாஸஸ் தேவைப்படும். நம்ம ரெஃபரன்ஸ் புக்ஸ் வச்சு தான் நம்மளோட பேசிக்ஸ்லாம் கற்றுக்க முடியும். அதை வச்சு தான் நம்ம பேஸ் ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த புக் படிக்கும்போது நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டியும் வரும். அண்ட் கிளாஸஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கல்ட்டியோட அவங்களோட ஒப்பீனியன், அவங்களோட அப்ரோச் வந்து எப்படி இருக்குது இந்த சப்ஜெக்டில், அவங்க சொல்லி கொடுக்கும்போது தான் இந்த சப்ஜெக்டை நம்ம எப்படி வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி படிக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து MCQ. ஜென்ரலாக ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூ என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா MCQ வந்து இட் இஸ் அவுட் ஆஃப் த பாக்ஸ். நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமில் MCQs அப்படியே நம்ம புக்கை தேடி அப்படியே காப்பி பண்ண முடியாது. அது வந்து நம்ம நிறைய ரெஃபரன்ஸ் புக் பார்த்துருக்கணும், பேஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போது தான் நம்மளோட பேசிக்ஸ் வச்சு தான் அந்த MCQs டெஸ்ட் பண்ணுறாங்க. அண்ட் புக் பார்த்து ரெஃபர் பண்ணி எழுத முடியாது. ஸோ இது அவுட் ஆஃப் பாக்ஸ் மாதிரி இருக்குது. அதனால MCQ கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் அப்படின்னு ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி. ஸோ இது ப்ராக்டிக்கல் ப்ளஸ் தியரி அப்படிங்கிறதுனால இப்போ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னா நான் இதை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தியரி சப்ஜெக்ட் பிடிக்கும் அப்படின்னா இதை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. பிகாஸ் இட்ஸ் மிக்சர் ஆஃப் போத் ப்ராக்டிக்கல் அண்ட் தியரி. அதனால இப்போ உங்களுக்கு தியரி பிடிக்கலன்னா இதை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறது டவுட்ஃபுல். அண்ட் ப்ராக்டிக்கல் பிடிக்கலனாலும் இதை எடுக்கணும் அப்படிங்கிறது டவுட்ஃபுல். நம்ம ரெண்டுத்துலையுமே ஒரு பேலன்ஸ்டாக இதை வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுத்துகிட்டு போகணும். அண்ட் ஒன்லி செகண்ட் குரூப் எழுதுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஹைலி டவுட்ஃபுல் வை யூ நீட் டு டேக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஏன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பேஸே பார்த்தீங்கன்னா SFM தான். SFM இஸ் தேர் இன் குரூப் 1. ஸோ குரூப் 1ல் உங்கள் பேஸ் கிளியராக இல்லை அப்படின்னா நீங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் குரூப் 2 மட்டும் எழுதும்போது எடுக்கிறது அவ்வளோ வயபிளான ஆப்ஷன் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அண்ட் ப்ராக்டிக்கல் பார்ட், ப்ராக்டிக்கல் சம்ஸ்லாம் வந்து ISMல அதிகமாக கவர் பண்ணல. ஸோ அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா புக்ஸ் வாங்கி அதை ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கல் சம்ஸை எப்படி போடணும், அவங்க எப்படி கேஸ் ஸ்டடிஸ் எடுக்கிறாங்க, அதை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்ட்ரா புக்ஸ் வச்சு தான் ரெஃபர் பண்ணணும். இதெல்லாம் தான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எடுக்கிறதுனால டிஸ்அட்வான்டேஜஸ்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன். இப்போது நீங்கள் வந்து குரூப் 1 எழுதாமல் குரூப் 2 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா தென் ஐ கெஸ் யூ ஷுட் திங்க் டுவைஸ் டு சூஸ் த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா SFM இஸ் த பேஸ் டு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். SFM படித்தாதான் நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் இருக்க நிறைய பேசிக்ஸ் வந்து நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ SFM நீங்கள் படிக்கல, குரூப் 1 எழுதாமல் ஒன்லி குரூப் 2 எழுதுறீங்க அப்படின்னா தென் ஐ திங்க் யூ ஷுட் நாட் டேக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இஸ் மை பர்சனல் ஒப்பீனியன். புக்ஸ் டு பி டேக்கன் டு த எக்ஸாம் ஹால் பார்த்திங்கன்னா ICA மெட்டீரியல், இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ். நீங்கள் எந்த ரெஃபரன்ஸ் புக்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த சப்ஜெக்ட் படிக்கிறீங்களோ அண்ட் SFM தியரி நோட்ஸ். ஸோ இந்த 3 தான் மேஜராக உங்களோட ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு தேவைப்படும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இதுதாங்க ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்டோட என்னோட ப்ரீஃப் ஸ்டடி. இது த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். என்னோட எலெக்டிவ் பேப்பர் CA ஃபைனலில் பார்த்தீங்க அப்படின்னா எக்கனாமிக் லா பேப்பர் 6D ஓடுது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் பேப்பர் 6A B C அந்த மாதிரிலாம் எடுத்துருந்தாங்க. ஸோ அவங்க எழுதுனது, அவங்க எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க அப்படிங்கிற ரிவ்யூ தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பட் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பேப்பர் 6D தான். நெக்ஸ்ட் பேப்பர் வந்து பேப்பர் 6B ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட்ஸ். அகெயின் இதில் இருக்க கொஞ்சம் போர்ஷன்ஸ் வந்து நம்ம SFM பேப்பர் 2ல் கவர் பண்ணுறோம். இந்த பேப்பரோட அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு எக்ஸ்ப்ளோர் நியூ ஏரியாஸ். இப்போது இஃப் யூ ஹாவ் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் ஷேர் மார்க்கெட்ஸ், ஈக்விட்டி ரிசர்ச், இஃப் யூ வாண்டட் டு பி அ ஸ்டாக் புரோக்கர் இன் ஃபியூச்சர், இஃப் யூ ஆர் இன்க்ளைன் டுவர்ட்ஸ் இன்வெஸ்டிங் இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தென் கோயிங் டு 6B ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் இதுலேயும் அகெயின் சம் சாப்டர்ஸ் ஆர் கவர்ட் இன் SFM. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ டியூவல் பெனிஃபிட் ஃபார் திஸ் பேப்பர். 6Bயோட டிஸ்அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட். ஸோ
ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் சப்ஜெக்ட்டுக்கு அவ்வளோ அட்வான்டேஜ் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஒரு புக்கை பார்த்து அப்படியே காப்பி பண்ணி எழுதுகிற மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் இருக்காது. உங்களோட கொஷின் பேப்பரில் த நம்பர்ஸ் வில் பி டிஃப்ரெண்ட். அகெயின் உங்களுக்கு கான்செப்சுவல் கிளாரிட்டி தான் அங்கே முக்கியமே தவிர அது ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இல்லை. அது ஓப்பன் புக்கோட மெயின் அட்வான்டேஜே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எங்கே என்ன இருக்குன்னு அந்த புக்கில் தெரியணும், அதை அப்படியே பார்த்து எழுதிடலாம் அப்படிங்கிறது தான். ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸில் ஏன் இருக்காது அப்படின்னா, ஆப்வியஸ்லி உங்களோட கொஷின் பேப்பரில் வேறு நம்பர்ஸ் இருக்கும் அண்ட் நீங்கள் அகெயின் அந்த எக்ஸாம் ஹாலில் புதுசாக அந்த சம்ஸை சால்வ் பண்ணி தான் ஆகணும். ஸோ நெக்ஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் புக்ஸ் ரெக்வயர்ட் அண்ட் ஆல்சோ கிளாஸஸ். இது வந்து ஒரு செல்ஃப் ஸ்டடி சப்ஜெக்ட் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்ஸ் தேவை, கிளாஸஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும், அகெயின் இதை ஒரு சப்ஜெக்டாக எடுத்து நீங்கள் படிக்கணும். அண்ட் அகெயின் வாட் ஐ டோல் ஃபார் 6A 6Bக்கும் அதே தான். இப்போது SFM அப்படிங்கிறது 6Aக்கும் 6Bக்கும் ஒரு பேஸாக இருக்கும். நீங்கள் குரூப் 1 எழுதாமல் குரூப் 2 மட்டும் எழுதும்போது உங்களுக்கு அந்த பேஸ் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா இந்த 6B ஆப்ஷன் எடுக்கிறது ஒரு நல்ல சாய்ஸ் இல்லை. அண்ட் புக்ஸ் டு பி டேக்கன் டு த எக்ஸாம் ஹால். ஸோ உங்களோட ISM இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் ICA ஓடது எடுத்துக்கலாம். அண்ட் ஃபேக்கல்ட்டி புக்ஸ், யுவர் நோட்ஸ், வாட் எவர் யூஸ் டு ஸ்டடி திஸ் சப்ஜெக்ட் யூ கேன் டேக் தட். அண்ட் உங்களோட SFM மெட்டீரியல் நீங்கள் எதாவது வச்சுருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதோட ரெஃபரன்ஸ்க்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 6C இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன். International taxation, this subject is similar to paper 7 direct tax and international taxation. ஸோ இந்த சப்ஜெக்டோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் கவர்ட் இன் DT பேப்பர். இந்த ஒரு அட்வான்டேஜ்க்காக தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேப்பர் 6C எடுக்கிறாங்க. எலெக்டிவ்க்கு நெக்ஸ்ட் பேப்பர் 7 வந்து டைரக்ட் டேக்ஸாக இருக்கிறதுனால இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன்லேயே கொஞ்சம் போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடுறதுனால நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நம்ம இன்னும் சீக்கிரம் நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணலாம் அந்த 1.5 days அப்படிங்கிற அந்த ஒரு அட்வான்டேஜ்க்காக ஸ்டூடெண்ட்ஸ் பிக் திஸ் பேப்பர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ் ஃபார் டாக்ஸேஷன். உங்களுக்கு டாக்ஸேஷன் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும், யூ வாண்டட் டு பர்சியூ அஸ் டேக்ஸ் கன்சல்டன்ட், உங்களுக்கு ஃப்யூச்சரில் MNCs கூட ஒர்க் பண்ணணும், இல்லை உங்களுக்கு MNCs கிளைண்ட் இருக்குது அண்ட் அவங்களுக்கு இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன்ஸ் இருக்குது, அதை வந்து அதில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் டேக்ஸ்லாம் எப்படி நீங்கள் சால்வ் பண்ணணும், அதெல்லாம் பற்றி நீங்கள் கற்றுக்கணும், அந்த ரிசர்ச்சில் நீங்கள் இறங்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தென் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் பேப்பர் இஸ் அ குட் சாய்ஸ். இந்த சப்ஜெக்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ஷன் கவர்ட் இன் DT. இது என்ன, அட்வான்டேஜ்லேயும் போர்ஷன் கவர்ட் இன் DT, டிஸ்அட்வான்டேஜ்லேயும் போர்ஷன் கவர்ட் இன் DT. ஸோ அட்வான்டேஜில் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 7 DT பேப்பருக்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். ஏன்னா நம்ம எலெக்டிவ்லேயே கொஞ்சம் போர்ஷன்ஸ் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் போர்ஷன்ஸ் கவர் பண்ணுறதுனால பேப்பர் 7க்கு அது ஒரு அட்வான்டேஜாக இருக்கும். இந்த டிஸ்அட்வான்டேஜில் சொன்ன பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் 6ல் வந்து நம்ம DT எடுத்து அதிகமாக ஸ்கோர் பண்ணுறது அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ பேப்பர் 6ஐ பொறுத்த வரைக்கும் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அகெயின் பிகாஸ் இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட், நம்மளுக்கு வந்து புக்கில் இருக்கிறத காப்பி பண்ணி எழுதுகிற அந்த காப்பி பேஸ்ட் அட்வான்டேஜ் கிடைக்காது. அண்ட் இது வந்து உங்களுக்கு கான்செப்ட் டாக்ஸேஷனோட ப்ரொவிஷன்ஸ் மட்டும்தான் இப்போ உங்கள் கையில் இருக்கும். அண்ட் அகெயின் நம்பர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு குட்டி கேல்குலேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணால் கூட அங்கே மார்க் போடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியம். ஸோ 6C வந்து ஒரு ஸ்கோரிங் பேப்பராக நம்ம அதிகமாக ஓப்பன் புக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுற அப்படி ஒரு பேப்பராக இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கொஷின். அண்ட் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் ஃபார் திஸ் சப்ஜெக்ட். ஸோ இப்போது நம்ம வந்து இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் DTயில் படித்தாலும் நம்ம வந்து ஒரு குட்டி பார்ட் தான் படிக்கிறோம். ஸோ இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் இட்ஸ் அ வாஸ்ட் சப்ஜெக்ட். அதில் நம்ம இன்னும் அடிஷ்னலாக படிக்க வேண்டிய நிறைய சாப்டர்ஸ் இருக்கும். ஸோ அகெயின் எக்ஸ்ட்ரா எஃபர்ட்ஸ் இந்த சப்ஜெக்ட்காக நீங்கள் போட வேண்டியதாக இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த டிஸ்அட்வான்டேஜஸ் ஐ வாண்டட் டு டெல் யூ கைஸ். புக்ஸ் டு பி டேக்கன் டு த எக்ஸாம் ஹால். ஸோ புக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் 6யோட ISM இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் எடுத்துக்கலாம். அண்ட் பேப்பர் 7ஓட ISM நம்ம இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் அந்த பார்ட் எடுத்துக்கலாம். அண்ட் நீங்கள் அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தென் யூ கேன் டேக் தட் ஆல்சோ. அண்ட் கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ICA நாலேஜ் போர்ட்டலில் இருக்கும். ஸோ யூ கேன் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் தட் ஆல்சோ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேப்பர் 6D எக்கனாமிக் லா. ஸோ எக்கனாமிக் லா இஸ் சிமிலர் டு பேப்பர் 4 நம்மளோட லா பேப்பர். இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெஸ் டைம் அண்ட் லெஸ் எஃபர்ட்ஸ். இதுதாங்க ஒரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் இந்த எக்கனாமிக் லாக்கு.
பிகாஸ் எக்கனாமிக் லா கண்டெய்ன்ஸ் 6 சாப்டர்ஸ். ஸோ இது வந்து டிசம்பர் 2021 எழுதுகிறவங்களுக்கு. அண்ட் ஃபர்தராக ஒரு சாப்டர் இன்னொன்று ஆட் பண்ணியிருக்காங்க, சர்ஃபைசி ஃப்ரம் த நெக்ஸ்ட் பேட்ச். ஸோ டோட்டலாக இப்போது நெக்ஸ்ட் பேட்ச்லேருந்து 7 சாப்டர்ஸில் 3 சாப்டர்ஸ் வந்து நம்மளோட லா மெயின் பேப்பர் 4லேயே லாலேயே கவர் பண்ணிடுறோம். ரிமைனிங் நம்ம ஒரு 4 சாப்டர்ஸ் மட்டும்தான் எக்கனாமிக் லாவில் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இல்லையா. காப்பியிங் சப்ஜெக்ட். ஸோ ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமில் இருக்கிற அந்த அப்படியே காப்பி பண்ணி நம்ம எழுதலாம் அப்படிங்கிற பெனிஃபிட்டை ப்ராப்பராக ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம எக்கனாமிக் லா எடுத்தால். அண்ட் லெஸ் போர்ஷன் டு கவர். ஸோ as I said, அந்த 7 சாப்டர்ஸ் இருந்தாலும் அதில் 3 சாப்டர்ஸ் வந்து நம்ம லாலே கவர் பண்ணுறதுனால ரிமைனிங் 4 சாப்டர்ஸ் தான் ஒரு CA ஃபைனல் சப்ஜெக்ட்ஸில் படிக்கணும் அப்படிங்கிறது எவ்வளோ கம்மியான போர்ஷன் நீங்களே யோசிங்க. அண்ட் லெஸ் டைம் கன்சம்ஷன் இன் எக்ஸாம் ஹால் பிகாஸ் இட் இஸ் அ தியரி சப்ஜெக்ட். அண்ட் உங்களோட எக்கனாமிக் லா கொஷின் பேப்பரில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை அந்த புக்கில் லொக்கேட் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு எந்த வேலையுமே நம்மளுக்கு இல்லைங்க, அங்கே டைம் கன்சம்ஷனே இல்லை. பிகாஸ் வி நீட் நாட் டு சால்வ் எனி சம்ஸ், நம்ம எதுவும் போட்டு பார்த்து அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஸோ நம்ம ஜஸ்ட் ஆன்சரை லொக்கேட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணால் போதும். அண்ட் லெஸ் புக்ஸ் டு கேரி. நான் இருக்கிற எலெக்டிவ்ஸ்லேயே எக்கனாமிக் லா தான் எனக்கு தெரிஞ்சு நம்ம கம்மியான புக் கேரி பண்ணலாம். இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ். பிகாஸ் த லெஸ் நம்பர் ஆஃப் புக்ஸ் வி கேரி அண்ட் ஈஸியாக நம்மளால் எல்லாத்தையும் தேட முடியும், எங்கே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். நம்ம பாட்டி ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு எவ்வளோ வேணால் எடுத்துகிட்டு போகலாம், எத்தனை புக்ஸ் வேணால் ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நிறைய புக்ஸ் எடுத்துகிட்டு போனாலும் ஃபுல்லாக உட்காந்து ரெஃபர் பண்ண முடியாது, அவ்வளோ டைம் நம்மக்கிட்ட கிடையாது. அண்ட் ISM மெட்டீரியல் கவர்ஸ் ஃபுல்லி. இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் எக்கனாமிக் லாக்கு. பிகாஸ் இப்போ மற்ற சப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம எடுத்தோன்னா சிலதுலாம் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், வேறு ஏதாச்சும் அவுட் ஆஃப் போர்ஷன்ஸ் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் நம்மளே சிலது சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். எக்கனாமிக் லாக்கு இது மாதிரி எதுவுமே கிடையாது. ஏன்னா இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் இருந்து மட்டும் தான் கேட்க போகிறாங்க. உங்களுக்கு அந்த கொஷினை பார்த்தா எந்த சாப்டரில் இருந்து இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி அந்த சாப்டரில் கன்ஃபார்மாக அந்த கொஷினுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல்லையும் ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்காங்க. அது அவ்வளோ கிளாரிட்டியாக அவ்வளோ டீப்பாக இருக்குது. அண்ட் இட்ஸ் அ செல்ஃப் ஸ்டடி சப்ஜெக்ட். ஸோ இதுக்காக நீங்கள் போயிட்டு ஒரு கிளாஸ் வாங்கணும், இல்லை ஒரு ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியலே நீங்கள் படிக்கலாம். அண்ட் இட் இஸ் ஆல்சோ செல்ஃப் ஸ்டடி சப்ஜெக்ட். இட் இஸ் அ தியரி. ஸோ பெருசாக நம்ம வந்து ஒரு கைடன்ஸ் வேணும் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் மேண்டேட்ரி அப்படின்னு சொல்ல வரேன். நெக்ஸ்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ இதுக்கு டிஸ்அட்வான்டேஜஸ் அவ்வளோ இல்லை எனக்கு கேட்டால். டோன்ட் லைக் தியரி. உங்களுக்கு தியரி பிடிக்காது, நீங்கள் வந்து உங்களுக்கு தியரியில் ஸ்ட்ராங் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா எக்கனாமிக் லா எடுக்க வேணாம். பட் என்ன கேட்டிங்கன்னா நான் தியரியில் தான் வீக்கு. எனக்கு கம்பேரிட்டிவ்லி ஐ எம் ஸ்ட்ராங் இன் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் தான். பட் ஸ்டில் ஐ டுக் எக்கனாமிக் லா 60 பிகாஸ் அதோட ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு தியரி சப்ஜெக்ட் தான் கன்வீனியண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி நாட் அ டிஸ்அட்வான்டேஜ். பட் ஸ்டில் இஃப் யூ டோன்ட் லைக் தியரி, நீங்கள் தியரியே வெறுக்கிறீங்க அப்படின்னா இதை எடுக்காதீங்க, அவ்வளோதான். அண்ட் அகெயின் ஆஸ் யூஷுவல், ஸோ இட்ஸ் குரூப் 2 மட்டும் எழுதுறீங்க, குரூப் 1 எழுதாமல் நீங்கள் குரூப் 2 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லாவில் கவர் பண்ண வேண்டிய அந்த 3 சாப்டர்ஸ் வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ தட் இஸ் அ டிஸ்அட்வான்டேஜ். புக்ஸ் டு பி டேக்கன் டு த எக்ஸாம் ஹால் பார்த்தீங்கன்னா பேப்பர் 60 ISM இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் அண்ட் கேஸ் ஸ்டடி டைஜஸ்ட் நம்மளோட ICI நாலேஜ் போர்ட்டலில் இருக்கும். அண்ட் பேப்பர் 4 எக்கனாமிக் லா புக், அந்த அலைட் லா புக்ஸை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. பிகாஸ் யூ ஆர் யூஸ் டு இட், பிகாஸ் யூ ஆர் ஹேபிச்சுவல் இன் ரீடிங் தட் புக். அதனால அதில் தேடுறது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதான் என்னோட ஒப்பீனியன். அண்ட் ஃபேக்கல்ட்டி மெட்டீரியல் நோட்ஸ் நீங்கள் எதுக்கு இந்த சப்ஜெக்ட்க்கு எதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா டேக் திஸ். ஸோ இது 3 எடுத்துகிட்டு போனாலே இட் இஸ் அ பிக் திங். இது 3த்துலேயே நீங்கள் வந்து பயங்கரமாக கவர் பண்ணிடலாம். முக்கியமாக இந்த பேப்பர் 60 ISM அண்ட் பேப்பர் 4 லா புக், இது 2 மட்டுமே எனக்கு தெரிஞ்சு போதுங்க. தட் இஸ் வை ஐ டோல் தட் திஸ் எக்கனாமிக் லா ரெக்வயர்ஸ் லெஸ் புக்ஸ் டு கேரி. நெக்ஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா பேப்பர் 6C Global Financial Reporting Standards GFRS or IFRS. This is very similar to paper 1 Financial Reporting. நம்மளோட FR பேப்பரோட சிமிலராக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா போர்ஷன்ஸ் கவர்ட் இன் FR. ஸோ மெஜாரிட்டி ஆஃப் போர்ஷன்ஸ் வந்து FRல கவர் பண்ணிடுறாங்க. இந்த பேப்பர் 6Eல என்னென்ன
போர்ஷன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜிஎஃப்ஆர்எஸ், கார்வின் கார்வோட்ஸ், யூஎஸ் கேப்ஸ் இந்த மாதிரி தான் கவர் பண்ணியிருக்காங்க. இதோட மேஜர் சங்க் வந்து நம்ம எஃப்ஆர்லேயே கவர் பண்ணிடுறோம். ஸோ விச் இஸ் அ வெரி பிக் அட்வான்டேஜ். அண்ட் லவ் ஃபார் ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ், உங்களுக்கு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா தென் ஜிஎஃப்ஆர்எஸ் இஸ் அ குட் ஆப்ஷன். அண்ட் குளோபல் அக்கௌண்டிங் நாலேஜ், உங்களுக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அது ஹவு இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இந்தியஸ், அந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தென் இட் இஸ் பேப்பர் 6C. ஸோ நோ எக்ஸ்ட்ரா டைம் ஃபார் ப்ரிப்ரேஷன். நம்ம எஃப்ஆர்லேயே நிறைய போர்ஷன்ஸ் கவர் பண்ணிடுறதுனால ஒரு சிஏ ஃபைனலில் மெயின் சப்ஜெக்ட் அளவுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி எஃபர்ட்ஸ் போட்டு ஒரு எலெக்டிவ் படிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ இட் வில் ரெக்வயர் ஒன்லி லெஸ் டைம் அண்ட் எஃபர்ட்ஸ் ஃபார் திஸ் ப்ரிப்ரேஷன். இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அகெயின் இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ அகெயின் நான் இதுதான் சொல்கிறேன், ஒரு ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட் அப்போது ஓப்பன் புக்கோட ஃபுல் பெனிஃபிட் வந்து அதுக்கு கிடைக்குமா அப்படின்னு எனக்கு தெரில. அது நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். அண்ட் இட்ஸ் வால்யூம்னஸ் போர்ஷன். நம்ம வந்து எஃப்ஆர்ஏ அது ஒரு கடல் அப்படின்னு தெரியும். ஸோ எஃப்ஆர்ஏ நம்ம வந்து ஃபுல்லாக முடிக்கல, அதுவே கொஞ்சம் அரைகுறையாக தானே முடிச்சிருக்கோம், இல்லை அதுவே நம்ம கொஞ்சம் வி ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் தட் சப்ஜெக்ட் அப்படின்னா நீங்கள் ஜிஎஃப்ஆர்எஸ் எடுக்கிறதுல பாயிண்ட்டே இல்லை. அண்ட் do not like practical subject. So if you don't like practical subject at all, there is no use in taking GFRS. And again the same point is repeated. Group 2, Group 1 எழுதாமல் Group 2 மட்டும் எழுதுறீங்க அப்படின்னா so you would have not read paper 1 FR. ஸோ அது படிக்கல அப்படின்னா GFRS is again one new portion. அதுவும் திருப்பி ஒரு மெயின் சப்ஜெக்ட் அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்க வேண்டியதாக இருக்கும். These are the 4 disadvantages and these are the advantages of GFRS paper. And books to be taken, இதுக்கு வந்து ஜிஎஃப்ஆர்எஸ்க்கு செப்ரேட்டாக ஐசிஏ மெட்டீரியல் எதுவும் இல்லை. ஸோ அதனால ஆல்வேஸ் பீப்புள் கோ வித் எஃப்ஆர் புக்ஸ் அண்ட் அதர் ரெஃபரன்ஸ் யுவர் நோட்ஸ். நம்ம எஃப்ஆருக்கு யூஸ் பண்ண அந்த நோட்ஸ், ரெஃபரன்ஸ் புக்ஸ் அண்ட் எஃப்ஆரோட இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல் தான் பீப்புள் யூஸ் டு டேக். ஃபைனல் எலெக்டிவ் பேப்பர் பார்த்திங்கன்னா 6F மல்டிடிசிப்ளினரி கேஸ் ஸ்டடீஸ். ஸோ திஸ் இஸ் சிமிலர் டு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு சப்ஜெக்ட் இல்லைங்க, எல்லா சப்ஜெக்ட்டுமே தான். ஸோ எக்ஸப்ட் ஃபார் த எலெக்டிவ் சப்ஜெக்ட்ஸ் சிஏ ஃபைனலில் இருக்கிற ரிமைனிங் 7 சப்ஜெக்ட்ஸில் இருக்க போர்ஷன்ஸும் இதில் கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போர்ஷன்ஸ்லாம் தான் கேஸ் ஸ்டடியாக இந்த எலெக்டிவில் கேட்குறாங்க. இதோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ஷன் கவர்ட் இன் ரிமைனிங் 7 சப்ஜெக்ட்ஸ். ஸோ நம்மளோட மெயின் 7 சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற போர்ஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இந்த மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடீஸ் கொஷின்ஸை டிராஃப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போர்ஷன்ஸ் வந்து அதில் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பெனிஃபிட். அண்ட் இட் சேவ்ஸ் டைம்ஸ் கம்பேரிட்டிவ்லி டு அதர் மெயின் சப்ஜெக்ட்ஸ். ஸோ எல்லா சப்ஜெக்ட்ஸில் இருக்கிற போர்ஷன் தான் இங்கே கவர் ஆகிறதுனால நீங்கள் தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மெயின் சப்ஜெக்ட் அளவுக்கு எஃபர்ட்ஸ் போடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஸோ தீஸ் 2 ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் பேப்பர் 6F. இந்த சப்ஜெக்டோட டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரி மோர் புக்ஸ். ஸோ 1 2 7 சப்ஜெக்ட்டும் கவர் ஆகுது. ஸோ என்னென்ன புக்கெலாம் கேரி பண்ணணும், எல்லா புக்குமே கேரி பண்ணணும். 1 கேஸ் ஸ்டடி இன்வால்வ்ஸ் மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ். ஸோ இப்போது நம்ம கொஷின் பேப்பரில் நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இருக்கும் இல்லையா, ஒரு கேஸ் ஸ்டடியிலேருந்து ஒரு சப்ஜெக்ட்லேருந்து தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு கேஸ் ஸ்டடியிலே தே வில் கவர் எஃப்ஆர்லேருந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க, லாலேருந்து கவர் பண்ணியிருப்பாங்க, எஸ்எஃப்எம்லேருந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால நம்ம ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்தாலே நிறைய சப்ஜெக்ட்ஸ் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இப்போது ரிமைனிங் எலெக்டிவ்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு புக் இல்லை 2 புக்கில் மல்டிபிள் சாப்டர்ஸாக தான் நம்ம சர்ச் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் இன் திஸ் மல்டிபிள் புக்ஸில் மல்டிபிள் சாப்டர்ஸில் சர்ச் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், விச் இஸ் வெரி tedious ஜாப். And the price at which you spend your time in exam hall is very huge. ஸோ அந்த மாதிரி ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த எக்ஸாம் ஹாலில் பண்ணணுமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அண்ட் அகெயின் நீங்கள் போத் குரூப் எடுத்தால் தான் இந்த மல்டி டிசிப்ளினரி கேஸ் ஸ்டடி உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான எலெக்டிவாக இருக்கும். ஏன்னா அது ரிமைனிங் 7 சப்ஜெக்ட்ஸோட போர்ஷன்ஸை கவர் பண்ணி இந்த கொஷின் பேப்பரை பேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லா சப்ஜெக்ட்ஸ்லேயும் நம்மளுக்கு நாலேஜ் இருந்தால் தான் இந்த 6F பேப்பரை நம்மளால் நல்லா அட்டன் பண்ண முடியும். ஸோ நம்ம போத் குரூப்ஸ் எடுத்தால் தான் இதோட அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். அண்ட் டைம் மேனேஜ்மெண்ட் இன் எக்ஸாம் ஹால். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய புக்ஸ் ரெஃபர் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மளோட டைம் மேனேஜ்மெண்ட் வந்து எவ்வளோ தூரம் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு தெரில. என்னோடய பேப்பர் 60 எக்கனாமிக் லாக்கு நான் 2 புக் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். பட் அதையே என்னால் ஃபுல்லாக
பெரட்டி தேட முடியல. பட் டேக்கிங் ஆல் 7 சப்ஜெக்ட்ஸ் புக் அதை உட்காந்துட்டு அந்த 4 ஹார்ஸில் தேடி கண்டுபிடிச்சி எழுதுற முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஷின் மார்க். அண்ட் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்த்தீங்கன்னா, நோ ஸ்டடி மெட்டீரியல். ஸோ திஸ் மல்டிடிசிப்ளினரி கேஸ் ஸ்டடி டசன்ட் ஹாவ் அ ஸ்பெசிஃபிக் இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல். தே ஹவ் ஒன்லி கிவன் கேஸ் ஸ்டடிஸ் தான் கொடுத்துருக்காங்க, கேஸ் ஸ்டடிஸ் அண்ட் லாஸ். அதை தான் நம்ம படித்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ தெர் இஸ் நோ மெட்டீரியல். அண்ட் ரிமெம்பர் மோர் கேஸ் லாஸ் அண்ட் டெசிஷன்ஸ். ஸோ இதில் ஹைகோர்ட் டெசிஷன்ஸ், சுப்ரீம் கோர்ட் டெசிஷன்ஸ், அந்த மாதிரி டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன கேஸ் லாஸ் எங்கே ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நிறையா கேஸ் லாஸ் இருக்கிறது அப்படின்னால நீங்கள் பார்ட்டாக உட்காந்து டெய்லி கொஞ்சம் படித்தாதான் இருக்கிற எல்லா கேஸ் லாஸையும் உங்களால் கவர் பண்ண முடியும். அண்ட் புக்ஸ் டு பி டேக்கன். ஸோ புக்ஸ் டு பி டேக்கன் அப்படிங்கிறது நான் முன்னாடி சொன்ன மாதிரி தெர் இஸ் நோ இன்ஸ்டியூட் ஸ்டடி மெட்டீரியல். அண்ட் அகெயின் டேக் ஆல் 7 சப்ஜெக்ட்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ் தட் இஸ் தேர் இன் த போர்ட்டல், நாலேஜ் போர்ட்டல். ஸோ 7 சப்ஜெக்ட்ஸோட புக் ப்ளஸ் கேஸ் ஸ்டடிஸ் எடுத்துகிட்டு போகணும். இதை தான் நம்ம ரெஃபர் பண்ணி எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருக்கும். பேப்பர் 6F மல்டிடிசிப்ளினரி கேஸ் ஸ்டடிஸ் எடுத்து எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டுப்போ என்ன சொன்னாங்கன்னா, இதோட அட்வான்டேஜாக 7 சப்ஜெக்ட்ஸோட போர்ஷன் தானே இதில் கவர் ஆகுது. ஸோ இதுக்கு தனியாக ஒரு சப்ஜெக்டாக இதை எடுத்து 8th சப்ஜெக்ட் அப்படின்னு படிக்க தேவையில்ல. 7 சப்ஜெக்ட்ஸ் படித்தா அதோட போர்ஷனே இதில் கவர் பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜாக சொன்னாங்க. பட் ஐ பர்சனலி ஃபீல் இது அட்வான்டேஜாக இருக்கோ இல்லையோ, இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா நமக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம ரிமைனிங் 7 சப்ஜெக்டை என்ன நிலமையில நம்ம படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது. சப்போஸ் நீங்கள் அந்த 7 சப்ஜெக்ட்டுமே நல்லா தரவாக படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும், என்னோட பிக் கொஷின் என்ன அப்படின்னா, அந்த 7 சப்ஜெக்ட்ஸும் எப்படி நீங்கள் 1.5 டேஸில் ரிவைஸ் பண்ணி அந்த எலெக்டிவ் லா எக்ஸாம் போய் எழுதுவீங்க? ஸோ இந்த 6F எடுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் டிஸ்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லலை. பட் இந்த ஆங்கிள்லேயும் நீங்கள் கன்சிடர் பண்ணி ஒரு டெசிஷன் எடுத்திங்கன்னா அது உங்களுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட பாயிண்ட். ஸோ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன பேசிஸில் ஒரு எலெக்டிவ் சூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்னொரு வாட்டி ஐ தாட் ஐ வில் ரீகேப் ஸோ தட் யூ வில் ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நவ் ஆஃப்டர் கோயிங் த்ரூ ஆல் த 6 எலெக்டிவ் பேப்பர்ஸ். ஸோ ஒரு ஓப்பன் புக் எக்ஸாமோட எல்லா பெனிஃபிட்டும் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் எடுக்கணும். அண்டு நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து கம்மியாக போட்டு மார்க்ஸ் எதில் ஹையாக ஸ்கோர் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்கணும். தட் இஸ் இப்போது நம்ம எக்கனாமிக் லா எடுத்தோம் அப்படின்னா நம்மளோட எஃபர்ட்ஸ் வந்து கம்மியாக ஒரு 3 சாப்டர்ஸ் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்மியான எஃபர்ட்ஸில் நம்ம வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ். ஸோ அந்த மாதிரி பேசிஸில் எடுங்க. அண்ட் டு நாட் எக்ஸ்பிரிமெண்ட், டு நாட் டேக் அ சான்ஸ். ஸோ நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் என்ன படிக்க போகிறீங்க, என்னென்ன கோர்சஸ் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பர்சியூ பண்ண போகிறீங்க அண்ட் என்ன உங்களோட ஃபீல்டு இருக்க போகுது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களோட எலெக்டிவ் எடுக்காதீங்க. பிகாஸ் வி ஹாவ் plenty ஆஃப் டைம் ஆஃப்டர் கிளியரிங் CA. நம்மளோட ஃபஸ்ட்டு டார்கெட் இஸ் டு கிளியர் CA. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம CA ஃபைனலில் எவ்வளோ ஈஸியாக முடிக்க முடியும் அப்படின்னு பார்ப்போம். அதை முடிக்கிறதே இப்போது ஒரு கடல் மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம முடித்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன வேணாலும் என்ன சப்ஜெக்ட் வேணாலும் உட்காந்து எவ்வளோ கோராக டீப்பாக எவ்வளோ படிக்கணுன்னாலும் நம்ம படிச்சுக்கலாம். ஸோ டு நாட் டேக் தட் சான்ஸ் இன் CA ஃபைனல். அண்ட் சப்ஜெக்ட் ஈஸி டு காப்பி பேஸ்ட். ஸோ எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வந்து ஈஸியாக பார்த்து எழுதுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு பாருங்கள். And input-output ratio, input is the efforts and output is your marks, which gives higher output ratio. And எந்த சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு வந்து மெமரைஸ் பண்ண தேவையில்ல, நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணலாம். உங்களுக்கு வந்து அவங்களோட கான்செப்ஷுவல் கிளாரிட்டி அது மாதிரிலாம் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. சும்மா நம்மளுக்கு ஆன்சர் லொக்கேட் பண்ணால் ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணலாம், அந்த மாதிரி பார்த்துடுங்க. அண்ட் கிளாஸஸ் அண்ட் மெட்டீரியல் வந்து அதுக்கு அவைலபிளாக இருக்கா, இல்லை வேறு சோர்ஸஸ் நம்ம தேடணுமா, செல்ஃப் ஸ்டடி பண்ணலாமா, அதெல்லாம் பேஸ் பண்ணி. அண்ட் எவ்வளோ கம்மியாக நம்ம புக்ஸ் வந்து ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு கேரி பண்ணுறோமோ அந்த சப்ஜெக்ட்க்கு, ஏன்னா அவ்வளோ ஈஸி. பிகாஸ் தட் வில் சேவ் யுவர் டைம் இன் சர்ச்சிங் வெரைட்டி ஆஃப் புக்ஸ். ஐ கெஸ் இந்த பேசிஸில் இஃப் யூ கோ செலக்டிங் யுவர் எலெக்டிவ் பேப்பர் தட் வில் ஹெல்ப் யூர் லாட். அண்ட் நீங்கள் எந்த சப்ஜெக்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிஸில் யோசிச்சு பாருங்கள். ஐ ஹோப் தீஸ் டிப்ஸ் ஆர் ஹெல்ப்ஃபுல். அண்ட் என்ன நீங்கள் கேட்டிங்க, உங்களுக்கு இன்னும் ஸ்டில் கன்ஃபியூஸ்டாக இருக்குது எந்த சப்ஜெக்ட் போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து ஐ வில் ரெக்கமெண்ட் ஒன்லி எக்கனாமிக் லா பேப்பர் 6D தான். பிகாஸ் தட் ஹேஸ் மோர் அட்வான்டேஜஸ் அண்ட் ஐ டோன்ட் திங்க் தெர் ஆர் பிக் டிஸ்அட்வான்டேஜ் தட் கேன் கோ அப்பார்ட் ஃப்ரம்
நீங்கள் வந்து குரூப் 2 மட்டும்தான் எழுதுறீங்க அப்படின்னா அதில் அட்வான்டேஜ் இருக்காது. ஸோ மற்றபடி தட் இஸ் த பெஸ்ட் பேப்பர் ஃபார் ஓப்பன் புக் எக்ஸாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ எனக்கு தெரிஞ்ச அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ஒரு எலெக்டிவ் பேப்பர்லையும் சொல்லியிருக்கேன். நீங்கள் எதில் ஸ்ட்ராங், எந்த சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லுங்கள். முடியும் நினச்சா முடியாது என்பதில்லை, தொடர்ந்து முயற்சிப்போம், மாற்றங்களை உருவாக்குவோம். உங்களை நான் சீக்கிரமாக அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye bye from AP.